கிட்டு உனக்கு எத்தனை மார்க்கு கிடைச்சிருக்கு? உனக்கு என்ன நிறைய நல்ல மார்க்கு கிடைச்சிருக்கா? நான் என்னைய கேட்குற. சரி சரி, பேப்பர் உள்ளவ அந்த அல்டாப்பு வரா, அவளுக்கு நம்ம ரொம்ப நல்லா படிக்கிறோங்கிற திமிரு. பட்டு உனக்கு எத்தனை மார்க்கு கிடைச்சிருக்குது? என் மார்க்கெல்லாம் கேட்காத. சரி, பெல் அடிச்சிடுச்சு, நான் கிளாஸுக்கு போகிறேன். பட்டை நான் அப்போவே சொல்லலை இவன் நம்ம மார்க்கப் கேட்பான்னு. பார்த்தியா, எனக்கு என்னவோ இவன் மூச்சை பார்த்தாலே கடுப்பாக வருது. சரிவா, வகுப்புக்கு போகலாம். சயின்ஸ் டீச்சர் சீக்கிரமே வந்துடுவாங்க. நீங்க 2 பேரும் எங்க போய் சோவாரிட்டு வாரீங்க? பெல்லடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? டீச்சர், இவங்க 2 பேரும் போய் மரத்தடியில் நின்று கதை பேசிட்டு இருந்தாங்க டீச்சர். 2 பேரும் என் கிளாஸ்ல வெளியில நில்லுங்க. அர்ச்சனா, நீ சொல்லு, செடிகள் உணவு தயாரிக்க என்னவெல்லாம் தேவை? காற்று, நீர், சூரிய ஒளி. ஏய், என்ன நீங்கள் வெளியில் நின்றுட்டு இருக்கீங்க? நாங்கள் லேட்டாக வந்ததில்ல, சயின்ஸ் டீச்சர் வெளியில் நிப்பாட்டிட்டாங்க. வரீங்களா? நான் கேன்டீனில் போய் பஜ்ஜி சாப்பிட போகிறேன். எனக்கும் பஜ்ஜி சாப்பிட ஆசையாக தான் இருக்குது. ஆனால் சயின்ஸ் டீச்சர் என்ன சேர்த்தா பாயம்மா இருக்குது. போய் பஜ்ஜி சாப்பிடலாம். கேட்டால் தண்ணி குடிக்க போனோம்னு ஒரு பொய்யை விடலாம். மாஸ்டர் 3 பஜ்ஜி கொடுங்க. ராஜ், நம்ம செத்தா அங்கே பாரு யாரும் வாராங்கன்னு. நீங்கள் எந்த கிளாஸ் டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க? சார், நாங்கள் 4th A ஸ்டூடெண்ட் சார். லேட்டாக வந்ததுனால சயின்ஸ் டீச்சர் எங்களுள்ள விடலை, வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. நீ போய் சயின்ஸ் டீச்சரை கூட்டிக்கிட்டு வா. டீச்சர், நீங்கள் பிள்ளைங்களை வெளியில் அனுப்பிட்டு யாருக்கு கிளாஸ் எடுக்கீங்க? சார், அது என்னது போய் இவங்கள வகுப்புல முட்டங்கால் போட்டுட்டு நிக்க சொல்லுங்க. அப்போதான் புத்தி வரும். வாங்க, நீங்க 2 பேரும் வகுப்புல முட்டங்கால் போடுங்க. பஜ்ஜி நமக்கு தேவையா? வகுப்புல அந்த அல்டா பிரச்சனை வேற இருக்கும். கடவுளே, இன்னி என்ன அசிங்கமெல்லாம் நடக்க போகுது தெரியலையே. டீச்சர், எங்கள் 2 பேர் பாக்கெட்லையும் பஜ்ஜி வெளியே நீட்டிகிட்டு இருக்குது டீச்சர். பனிஷ்மெண்ட்டும் போச்சு, கிடைச்ச பஜ்ஜியும் போச்சு.